வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே இந்த ஃபார்முலா மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகுலராக நம்ம கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வரோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு உள்ளார போனீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து தொடர்ந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வருது. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கும் 121 வந்துருந்துச்சு. அதே பி போர்டு நம்பர், அதே பி போர்டுக்கு நமக்கு 2 பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு 743 ரிசல்ட்டு. அதே பி போர்டு நம்பர், அதே பி போர்டுக்கு நமக்கு 4ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போது இதே மெத்தேடில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய 10:30 மணி ரிசல்ட்டில் பி போர்டே நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து பி போர்டே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். 2 நாள் பாஸ் ஆகிருக்கு, 3ஆவது நாள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். மற்றபடி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 10:30 மணி ரிசல்ட்லேருந்து ஆல் போர்டு வின்னிங் நம்பர் தொடர்ந்து வரும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு இதிலேயே ஆல் போர்டு நம்பர்ஸும் 2 நம்பர் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் 30 நாள் இப்போது கெஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரே 25 நாள் பாஸ் ஆகிரும். தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அந்த 25 நாளில் 10 நாள் கொடுக்கக்கூடிய 2 நம்பருமே அதிகபட்சம் பாஸ் ஆகிரும். 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா நமக்கு 25 நாள் இந்த மெத்தேட்லேயே ஆல் போர்டு நம்பர்ஸ் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லையும் இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ்லையும் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ரெகுலராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 249. 10:00 மணி ரிசல்ட்லேருந்து பி போர்டில் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் கொடுத்த ஆல் போர்டு நம்பர் 9-2ன்னு கொடுத்துருந்தாங்க. 2-9ன்னு ஆல் போர்டு கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஏ போர்டில் 2ஆம் நம்பரும் சி போர்டில் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி பி போர்டுலேயே நமக்கு 4ஆம் நம்பருங்கிறதும் பாஸ் ஆயிருச்சு. இந்த மெத்தேட்லேயே இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நம்பரு 249ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாண்டுருந்தால் இன்றைக்கி ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டுக்காங்க. சரி, ஓகே. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இங்கே ஷோவாயிருது. பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து நிறைய நம்பர்கள் வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் இருக்கீங்க. இந்த மிஸ்ஸு நம்பர்ஸையும் பயன்படுத்திக்காங்க. மிஸ்ஸு நம்பர்ஸ்லேருந்தும் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வரும். பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். 3/8க்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டும் ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா 3/8க்கு ரிசல்ட்டையும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸ் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 4 மெத்தேடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மெத்தேடு பார்க்கலாம்.
6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9ஐயும் 2ஐயும் நம்ம கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போது 9ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 வருது. அதாவது 9ஐயும் 2ஐயும் கூட்டினா 11ன்னு வருது. அப்போது ஆல் போர்டு வந்து 1 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடில். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 1 6 வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் வந்திருக்கு இந்த மெத்தேடில். இது இல்லாமல் நமக்கு 9 அப்படியே திருப்பி சி போர்டு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4க்கு 1 பி போர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையிலையும் 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டுலையும் ஏ போர்டுலையும் பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டுலையும் நமக்கு 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இந்த கணக்கில் பார்க்கையில் நமக்கு 1 9 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 1. இது இல்லாமல் நம்ம பெருக்கல் மெத்தேடில் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 249 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும். இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 651ன்னு கிடச்சிருக்கு. 651ன்னு கிடச்சிருக்கு. இப்போது 651 கிடச்சிருக்கிறதுனால வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த 1 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த மெத்தேட்லேயும் பார்த்தீங்கன்னா 6 1 கிடச்சிருக்கு. அந்த மெத்தேட்லேயும் 6 1 தான் கிடச்சிருக்கு. 2 மெத்தேடையுமே மேட்ச் பண்ணி பார்க்கையில் 1 6 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 9 7ன்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்பரையும் 2வது வரக்கூடிய நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்பர் 9, 2வது 7ன்னு இருக்குது. இந்த 2 நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபஸ்ட் நம்பர்ஸ்லேருந்தும் நமக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் இதை மேட்ச் பண்ணி பார்க்கையில் சி போர்டு வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், அதாவது 9க்கு 7ன்னு வைப்பாங்க. இந்த மெத்தேட்லேயும் உள் நம்பர் 7 இருக்குது. அதனால் சி போர்டு வந்து 7 இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் சி போர்டு வந்து 7 6ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு சி போர்டு. நமக்கு சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ட்ராவுக்கு சி போர்டு நமக்கு 7 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டால் 4க்கு 7ன்னு பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 7 பி போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 2க்கு 9 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. 2க்கு 9 ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 1 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம ஏ போர்டு என்ன கொடுத்தோம், பி போர்டு என்ன கொடுத்தோம், சி போர்டு என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9 1ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 7ன்னு எடுத்திருக்கோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 7ன்னு எடுத்திருக்கோம். அதாவது ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்தந்த போர்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ராங் பண்ணி என்னையோடைய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா
உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி பாட்ஸு நம்பர்லாம் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 916 பாட்ஸுன்னு எடுத்திருக்கோம். 916 பாட்ஸு 817 பாட்ஸு. இந்த 2 நம்பரும் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 416ங்கிற ஒரு நம்பர் பாட்ஸில் வர்ற மாதிரி என்னையுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. பாட்ஸ் நம்பரில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பருக்குள்ளே நமக்கான ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நான் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நல்ல நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 51 97 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 21 77 21 77ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 20 18 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20 18 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் எடுத்துக்காங்க. இது நான் சப்போர்ட் நம்பராக கொண்டு வந்திருக்கேன். 29 16 21 77 51 97 20 18 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% வெற்றி இருக்குதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.